மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, அங்கு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? மேலும் இதற்கு முன்பாக மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக வீரர்களுக்கான அந்த மருத்துவ பரிசோதனை செய்வது தாமதமாகிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன நிலை? இப்போ மின்னணைப்பு மறுபடியும் வந்துருச்சா? ஆனந்தி, உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ளனர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் அதே போல பாலமேடு மஞ்சமலை அந்த கிராம பொது கமிட்டி செய்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சரின் சார்பில் சிறந்த வீரருக்கு கார் பரிசும் அதே போல முதலமைச்சர் சார்பில் சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசும் கொடுக்கப்பட இருக்கிறது. காளைகளுக்கான பரிசோதனை ஒருபுறமும் மாடுபிடி வீரர்களுக்கான பரிசோதனை மறுபுறமும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் வருவாய்த்துறையினர் தங்களுக்கான பணிகளை, அதாவது பரிசுகள், என்னென்ன பரிசுகள் இருக்கிறது, அதை எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த முதல் கட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாடிவாசல் முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறது. காளைகள் வரிசையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சரியாக 7:30 மணிக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் கிராம பொது கமிட்டி இவர்கள் இணைந்து கொடியசைத்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பாலமேடு ஜல்லிக்கட்டில் இந்த பாலமேட்டை சேர்ந்த 9 ஊர் மரியாதைக்காரர்கள், அதாவது கரைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 to 9 காளைகள் அவிழ்த்து விடப்படும். அதனைத் தொடர்ந்து மற்ற காளைகள் வரிசையாக டோக்கன் படி அவிழ்த்து விடப்பட இருக்கின்றன. தற்போது காவல்துறையினரும் ஒரு பகுதிகளில் தீவிரமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோப்பநாய் உதவியினுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்களும் சோதனை செய்தார்கள். அதே போல களத்திற்குள் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஜல்லிக்கட்டு. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது பாலமேடு ஜல்லிக்கட்டு. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மஞ்சமலை ஆறு, இந்த ஆறு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மைதானம் போல இருக்கும். இந்த மைதான திடலில் தான் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது. இது நீளமான திடல் என்பதால் காளைகள் ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு. இதனை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீடுகளிலும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட கேலரிகளிலும் அமர்ந்திருக்கிறார்கள். போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் இருக்கிறது. அந்த காளை பரிசோதனை இடத்திலும் மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை இடத்திலும் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த பிரச்சனை என்பது தற்போதைக்கு சரியாயிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கிராம பொது கமிட்டியினர் அதே போல அமைச்சர்கள், முக்கிய அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் அனைவரும் வந்து விடுவார்கள். போட்டி என்பது சரியாக 7:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. ஆனந்தி. மணிகண்ட பிரபு, பார்வையாளர்கள் நிறைய பேர் வருகை தந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? இப்ப குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் அதெல்லாமே எப்படி ரெடி பண்ணிருக்கிறாங்க? நிச்சயமாக, அதாவது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 20க்கும் மேற்பட்ட, அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தை சுற்றிலும் மட்டும் 20க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்திலிருந்து அந்த மைதானம் முடியும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரை 50க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்காணிக்க மாவட்ட எஸ்பி அரவிந்த் தலைமையில் கிட்டத்தட்ட 2500 காவல்துறையினர் பாலமேடு கிராமத்தில் இன்றைக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். அதே போல விஐபிகளுக்கான கேலரி என்பது தனியாக இருக்கிறது. கிராம மக்கள் அமருவதற்கான கேலரிகள் என்பது 20க்கும் மேற்பட்ட கேலரிகளாக அமைக்கப்பட்டு அங்கே பொதுமக்கள் வரிசை பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு பார்வையாளர் 1 மணி நேரம் ஒரு சுற்றை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் புதுவிதமான நடைமுறை என்பது நேற்று தொடங்கி இருக்கிறது. என்னவென்றால் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு சுற்றிலும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வீரர்கள் இறுதி சுற்றில் கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் நடத்தப்பட்டு 10 சுற்றிலும் சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு 11வதாக இறுதி சுற்று நடத்தப்பட்டு முதல் பரிசு, 2வது பரிசு என அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த விதிமுறைகள் எல்லாம் இந்த ஆண்டு புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது பயனுள்ளதாக இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் நேற்று தெரிவித்திருந்தது. காளைகள் இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு வாடிவாசலில் இருந்து சீரிப்பாய இருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட ஒரு சுற்று
இதற்கு 50 to 75 வீரர்கள் களமிறங்க இருக்கிறார்கள். போட்டி இங்கே சுவாரஸ்யமாக நடைபெற இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. போட்டி இன்னும் சற்று நேரத்தில் விறுவிறுப்பாக பார்வையாளர்களோடு, மாடுபிடி வீரர்களோடு, ஜல்லிக்கட்டு காளைகளோடு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.